ஜெபம் பண்ண கடவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாளர்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362, பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362, பாமாலை 388 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்யுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் உலகில்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றுவில் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய உண்மையாய் மணந்திருவர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவறிந்திருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களார் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிறுத்தி
உன்னித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருகு ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாக செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிறதற்கு பூரணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களில் நின்று ஒரு பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேற்ற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயும் இருக்கிறோம் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்றார் என்பதே. வானத்தையும் பூமியையும் இயேசு
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 294 பாமாலை 222 பாடுவோம். மூலைக்கல் கிறிஸ்துவேம் அவர் மேல் கட்டுவோம். கீதம் 294 பாமாலை 222 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட நமக்கு இந்த வாய்ப்பை தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட சாதை அவர் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு ஒரு ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எங்களுக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் கர்த்தர் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் தாராளமாக தாங்க முன் வரலாம். நீங்கள் செய்கிற உதவியானது ஆளுங்கள் இல்லாத இடங்களில் வாசம் பண்ணுகிற அருமையான பிள்ளைகள் பல நாடுகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிற ஏராளமான சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. 80 வயசு, 85 வயசு, 90 வயசு தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த ஆராதனை வேளையில் நான் பங்கெடுப்பு எனக்கு பெரிய ஒரு ஆறுதல், சமாதானம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிற உதவி இப்படிப்பட்ட ஏராளமான முதியோர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். முதியோர் இல்லத்தில் வசிக்கிற அநேக மக்கள் இந்த ஆராதனை மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆகவே நீங்கள் செய்கிற உதவி இப்படிப்பட்ட ஏராளமான மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்ற சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஒருபடி நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரலாம். அப்படி மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்குவதற்கு நாசிரத்தை சேர்ந்த வயதான தாயார் மெர்சி அம்மா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த 3 மகள்கள், மருமக்கள்மார்கள், பேர குழந்தைகள், பூட்டுப்பிள்ளைகள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆராதனை வேளையில் பங்கெடுத்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்காக கர்த்தரை அதிகமாக நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அருமையான அம்மாவை மாத்திரமல்ல, குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறவாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை உருவாக்கின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமுடைய தேவன் மறவாமல் தேவன் இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும், கிருபைகளையும், ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்துவாராக. வேதவசனம் சொல்லுகிறபடியே, தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உன்னை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஏசாயா 46:3-4 ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் தாமே அருமையான அம்மாவை தாங்கி ஆதரித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அவர்களுடைய குடும்பத்தையும் பல மடங்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை விளக்கை உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தேவ கிருபை உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலும் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க, என் வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுகரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இடைப்படும், என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற
தியான பொருள் ஆராதனை. ஆராதனை என்ற ஒரு பொருளின் கீழ் உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக இதை நேசிக்கிறார் என்பதை குறித்து இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனிடத்தில் போய் மோசேயும் ஆரோனை என்ன சொல்லுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை வனாந்தரத்திலே போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி ஆண்டவனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கிறார் என்பதாக சொல்லுகிறத பார்க்கின்றோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு செல்லும்படியாக அழைத்து கொண்டு வரும்படியாக மோசேயை அனுப்பினாரோ, இந்த மோசே பார்வோன்ட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார், ஆகவே விட்டுவிடு என்று சொல்லவில்லை. என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அதற்காக இந்த ஜனங்களை அனுப்பிவிடு என்பதற்காகத்தான் இங்கு பார்வோனிடம் இதை செய்தி சொல்லும்படியாக மோசேயையும் ஆரோனை அனுப்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, போக வீடு என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பார்வோனிடம் சொல்லுகின்ற இந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் எதற்காக இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வர விரும்புகிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், சுதந்திரமாய் ஆராதிக்க வேண்டும். அப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர் எதற்காக அதை விடுதலையாக்குன்னு சொன்னால், என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விருப்பமான ஒன்று செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என்னவென்றால், ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆராதிக்க வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆராதனை கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆராதனையின் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறார்னா அதிகமாக பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரை அங்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த ஆலயத்தில் நிறைந்திருக்கிறது. இவன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் அசுத்த உதரவுள்ள மனுஷருக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறான். ஆண்டவனோடு கூட பேசுகிறார். 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை இந்த ஆராதனையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பெரிய தரிசனத்தை பார்க்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு காட்சியை பார்க்கிறான். அந்த வேளையில் தேவனுடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவனோடு கூட பேசுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாக போவார். அப்போ ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஒரு அருமையான ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை வேலை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில் தேவ சித்தம் எது என்று தடுமாறி கொண்டிருக்கிற சூழலில் நாம் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, இது ஆராதனை வேளையில் நான் உன்னோடு கூட நிச்சயம் இடைப்படுவேன். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதுல முதல் 2 வசனங்களில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகி லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகி ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இங்கு பவுலும் மற்றும் இங்கு வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், பர்னபா
நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனவரான லூகி மற்றும் அநேகர் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பவுலையும் இங்கு சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட இடைபடுகிறதை பாருங்கள். அப்போ ஆராதனை வேளையில தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துல நீங்க 37, 38 ஆகிய வசனங்களிலே இங்கு ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேல் குமாரத்துமே அன்னாள் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவ 84 வயது. அவள் ஒரு விதவை. தேவ சமூகத்துல இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாள் என்பதாக வேதத்திலே 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவானவரை அந்த ஆலயத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். அவள் ஆண்டவரை பார்த்த உடனே இவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பராக வந்திருக்கின்ற மேசியா என்பதை கண்டு இங்க வசனம் சொல்லுகிற 38ஆம் வசனத்துல அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எங்களுடைய மீட்பர், எங்களுடைய இரட்சகர் வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சூழலையில இவர்தான் அந்த இரட்சகர், மேசியா, மீட்பர் என்ற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்கள் மேசியாவின் வருகை காத்திருந்த ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நற்செய்தியை சொல்லுகிற விதத்தில் பார்க்கிறோம். ஆராதனை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். முதலாவது நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான நம்ம இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்து தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமாக பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? பரிசுத்தமாக பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதிப்பது என்று சொன்னால் என்ன பொருள்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல தானியேலை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன? 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர். அப்படி என்றால் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்பதை அவனை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அப்போ ஒரு பெரிய இவன் ஒரு ஆராதிக்கின்ற ஒரு தேவ மனுஷன். இவனுடைய வாழ்க்கையில இவன் எப்படி ஆராதிச்சிருக்கான், இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நீங்க 4ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த பரிசுத்தமான அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் ஒரு சிறந்த ஒரு ஆராதனை செய்கின்ற ஒரு பழக்கம் உடையவன். அவருடைய வாழ்க்கையில குற்றமே இல்லாத ஒரு மனிதனாக, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எத்தனையோ பெரிய பெரிய பிரதானிகள், அமைச்சர்கள் எல்லாம் வந்து
கண்ணில் எண்ணெயை விட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, அலசி எப்படியாவது ஒரு குற்றத்தையாவது பார்த்து விட வேண்டும் சொல்லி ஒன்றை கூட நிச்சயம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அவங்க உள்ள எந்த அளவிற்கு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது. நீங்கள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரு காரியம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இருதயம் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பது தீர்மானம் பண்ணி கொண்டவனாக அவன் இருந்தான். அதுல ரொம்ப உறுதியாய் நிலைத்திருக்கிற விதத்தில் பாரு. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த அளவிற்கு உண்மை உள்ளவனாக, கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தான் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது குற்றமில்லாத ஒரு மனசாட்சியோடு கூட நம்ம தேவ சமூகத்திற்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கணுங்க. எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்துட்டு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதினால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, தேவனே பாவியாகின் மீது கிருபையாயிருந்து சொல்லி தாழ்த்தி, அவருடைய பரிசுத்தத்திற்காக, அவருடைய மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற எல்லா நம்முடைய குற்றப்பட்ட மனசாட்சியில் நம்ம விடுதலையாகி தேவ சமூகத்தில் அப்பா எல்லாம் நீங்கள் தாயா என்று சொல்லி நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆராதனை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, வேறு எப்படி நம்ம ஆராதிக்க வேண்டுமா? இங்கே எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இங்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை எது அப்படி பார்த்தீங்கன்னா, பயத்தோடும் பக்தியோடும். அன்றைய சமூகத்தில் வரும்பொழுது ரொம்ப பயபக்தியாக இருக்கணுங்க. நமக்கு அந்த உள்ளார்ந்த அந்த ஆத்மாவில், அந்த இருதயத்தில் நமக்கு அந்த பயம் இருக்கணுங்க. நமக்கு முன்பாக இருக்கின்ற கர்த்தர் பெரியவர், அந்த பயத்தோடு. சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தர் ஒர்ஷிப் பண்ணுறாரு, மெசேஜுக்கு ஒருத்தன் தோள் மேலே ஏறி உட்காந்துட்டு பேசுகிறாரு. அது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருத்தர் தோள் மேலே ஏறிக்கிட்டு அவர் ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு. அப்போ எப்படிலாம் இந்த ஆராதனை மாறி போச்சு பார்த்துக்கிறேங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க பிரஜைகள் பார்த்த என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் பாருங்க, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதனைன்னு சொல்லிவிட்டு எப்படியாவது புதுசு புதுசாக எப்படி தான் இவங்க உட்காந்து கண்டுபிடிப்பாங்களோ எனக்கு தெரியலை. எல்லாம் கர்த்தர் தான் சொன்னார் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு விதமான ஆராதனை அடுத்து கிடந்து துள்ளி குதிச்சு ஒருத்தர் தோளுக்கு மேலே ஏறி உட்காந்து, இதெல்லாம் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி ஒரு முன்மாதிரியாக நாம் இதெல்லாம் ஒரு ஆராதனை என்று நாம் சொல்ல முடியும்? புறஜாதிகள் கூட கீழே விழுந்து உருண்டு புரண்டு அப்படி தெய்வங்களை தொழுது கொள்கிறார்கள். உயிரில்லாத தெய்வங்களை அப்படி வழிபடுகிறவர்கள். இன்றைக்கு நாம் உயிருள்ள ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுது எவ்வளோ ஒரு பயத்தோடு பக்தியோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க. என்கரேஜ் பண்ணவே கூடாது. அது தவறான ஒரு காரியம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் பயத்தோடும் பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, வேறு எப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணுமா? நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 100ஆம் சங்கீதத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது துக்கத்தோடு கூட வரக்கூடாது.
மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாளிலே, ஆண்டவருடைய ஆராதனை நாளிலே, மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது சந்தோஷத்தோடு கூட வரணுங்க. வேண்ட வெறுப்பு வரக்கூடாது, வேண்ட வெறுப்பு வரக்கூடாது. சில பேரை நான் கேட்பேன், பிரதர் இன்றைக்கு இந்த வாரம் ஏன் சர்ச்சுக்கு வரல? ஐயா எனக்கு அங்கே வேலை இருந்து இங்கே வேலை இருந்துச்சு. அதுக்கு அடுத்த முறை பார்த்து என்னை பார்த்தாலே ஒதுக்கிக்கிடுவாங்க, மறைஞ்சிக்கிடுவாங்க. பார்த்துங்க எங்கே ஐயா நம்மளை பார்த்து கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. தேவனுடைய சமூகத்தில் வருவதை அவர்கள் வெறுப்பாக எண்ணுகிறார்கள். அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாட்கள் ஒன்று வரும் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, ஐயோ கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் நான் இருந்து விட்டேனே, ஆராதிக்காமல் இருந்து விட்டேனே. ஒரு காலத்தில் ஆராதனை செய்வதற்கு வாஞ்ச வரும் பார்த்துக்கிடுங்க, ஆனால் கோயில் பக்கம் ஆலய பக்கமே வர முடியாது, சூழ்நிலைகள் மாறிவிடும். அப்போ நினைச்சு வேதனைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க. அதனுடைய பலன் மிக மோசமாக நினைச்சுன்னா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 122ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் 1ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகின்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயத்துக்கு போவோன்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயம் அப்படிப்பட்டது. 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிற, சேனையில் கர்த்தாவே புது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. ஏனென்றால் அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசமாக இருப்பது பெரிய ஆசீர்வாதம் ஐயா. அவங்களை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்து எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லணும் 10ஆம் வசனத்தில், 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல்படியில் காத்திருப்பதே தெரிந்து. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. அவர் சொல்றாங்க, ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, என் ஜீவகாலமெல்லாம். தாவீது இஸ்ரவேல் ஒரு பெரிய ராஜாங்க, இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் சொல்றான், இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இந்த ஜனங்களை நான் ஆளுகை செய்வதற்கு பதிலாக எனக்கு அதை விட மேன்மையான ஒன்று என்ன தெரியுமா? இது பரிசுத்தமான ஆலயத்தில் என் காலமெல்லாம் நான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சா போதும். ஆண்டவரை என்ன சொல்லி எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25, 26, 27 நாம் வாசித்து பார்க்கணும். வேத இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகையின் ஆராதனை ஆராதிக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் கேட்பாங்களாம், ஏன்ப்பா இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்க, ஏன் இந்த ஆராதனை ஆராதித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் கேட்கும். நீங்கள் சொல்லணுமா, நம்ம முற்பிதாக்கள் எகிப்தில் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அதை மீட்டு கொண்டு வரும்பொழுது, இந்த ஜனங்களை அந்த அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது, இந்த பஸ்கா ஆட்டுக்குடிய ரத்தம் எல்லாருடைய வீட்டில் பூசப்பட்டது. அப்போ சங்காரத்தூதன் வந்த பொழுது எந்தெந்த வீடுகளெல்லாம் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீடுகளில் சங்காரத்தூதன் போகவில்லை. மற்ற எல்லா எகிப்தியருடைய வீடுகளுக்கு சென்று அவர் தலைச்சன்களெல்லாம் அழிந்து போட்டாரு. கர்த்தர் இந்த பெரிய சங்காரத்தில் நம்மை காத்தபடினால நாம் கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா.
இருந்த அந்த ஜனங்கள் அந்த அளவிற்கு எகிப்திலே பாடுபட்டார்கள். அடிமையாக அவர்கள் வேலை செய்தார்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் நீங்கள் அழகாக சொல்லுகிற யாத்திரையாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. நம்முடைய முற்பிதாக்கள் அடிமைத்தனத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாங்க. அவங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டு இறங்கினார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தில் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாய் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்து மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். வாழ்வதே அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு, கசப்பாயிட்டு ரொம்ப கொடுமையாய் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களை ஒரு நாள் 2 நாள் 400 ஆண்டு காலங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்தில் பாடுபட்டாங்கப்பா. ஆண்டவராகிய கர்த்தர், நமது யெகோவா கர்த்தர் இந்த பஸ்கா ஆட்டுக்குடி இரத்தத்தின் மூலமாக எல்லாரையும் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது எப்படி மீட்டு கொண்டார்னா, அன்றைக்கு ஒரு பெரிய சங்காரத்தூர் வந்தான். எகிப்தியருடைய எல்லா வீடுகள தலைச்சர்களெல்லாம் சங்காரத்தூர் அழித்து போட்டான். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த தெய்வம் யெகோவா இந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டின் எந்த வீட்டுக்குள்ளேயும் சங்காரத்தை அணுகாதபடிக்கு அவர் காத்து கொண்டு ஆச்சரியமாக நம்ம விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வரும்பொழுது சும்மா வரவில்லை, வெள்ளியோடும் பொன்னோடும் கூட திரளான ஆசைகளோடு கூட நம்மை புறப்படப்படினார். அப்பா, அந்த நன்றியை எண்ணித்தான் இன்னைக்கு இந்த ஆராதனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்றால் என்ன பொருள்? இந்த ஆராதனையில் நம்ம எப்படி ஆராதிக்கணும், என்ன சொல்லி ஆராதிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் செய்த அற்புதமான காரியங்களை எண்ணி, அதிசயமான காரியங்களை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் நான் வாழ்ந்து வந்தேன் ஐயா, என்னை ஆச்சரியமாகி விடுதலை செய்தீரே, என்னை ரட்சித்தீரே, என்னை சொந்தமாக்கினீரேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் பலிபீடத்திலே தம்மையே பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரப்பா, விலையேற இரத்தத்தை சிந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை எண்ணி, நமக்காய்ப்பட்ட கஷ்டங்களை எண்ணி, நமக்காக செய்த தியாகத்தை எண்ணி உள்ள முருகி தேவ சமூகத்தில் நம்ம நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை செய்த அதிசயங்களெல்லாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை செய்த அற்புதங்களெல்லாம் எண்ணி எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணுமாங்க. இதுதான் ஆராதனையின் முதல் படி. உன் பிள்ளை கேட்கணும், ஏன்பா ஆலயத்துக்கு போகிற, எதுக்கு கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க? நம்ம சொல்லணும், மகனே மகளே, நம்ம ஒரு நாள் அந்த காலத்தில் இருந்தோம்ப்பா, இது ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தார். இது தெய்வத்தை போல நம்மை நேசிக்கிற யாரும் கிடையாது. மனுக்குலத்திற்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை போல ஒருத்தர் கிடையாது ஐயா. அவரை நம்ம ஆராதிக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரணுங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்கிறது, டியூஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு நாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு அது பெரிய காரியம் இல்லைங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளை ஆராதனைக்கு அனுப்புவதில் குறைபட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புகிறது கிடையாது, யூத் மீட்டிங்கு அனுப்புகிறது கிடையாது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்புறது, கொயருக்கு அனுப்புறது கிடையாது. நம்ம பிள்ளைகளை இந்த ஆலயத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படியான சூழலை உருவாக்கி கொடுக்கணுங்க. யோசுவா பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். மோசே செய்த பெரிய காரியங்களை செய்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதனால தான் ஒரு பெரிய பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்கிறாரு. மோசேக்கு அப்புறமாக நீ நடத்தி கொண்டு போப்பா, இஸ்ரவேல் கோத்திரத்தை, அந்த கோத்திரங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்குற ஒரு பெரிய பொறுப்பு. சூரியனை சந்திரனை அப்படியே ஒரு பகல் முழுசு நிறுத்தி வச்சான் பார்த்துங்க. அவன் எப்படி இதெல்லாம் முடிஞ்சுது? அதை பார்த்து பேசணும், அப்படி நில்லு அப்படின்னு சொல்லி நின்றுச்சு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்டவர்களை வளர்க்கணுங்க. நம்ம பிள்ளைகள் ஆலயத்துல தான் வளரணுங்க. நம்முடைய மற்ற காரியங்களை தவிர
ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்ற வேலை தரும், மற்ற எல்லாம் நம்ம வந்து நமக்கும் சர்ச்சுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இருக்கணும். ஏதோ சண்டே வந்தோம் போனோம், வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்க நம்ம பெற்றுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகள் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆண்டவரை துதித்த ஒரு மனிதன் யோசபாத். அவனுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை. யூதாவுக்கு எதிராக 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு பெரிய ஜனத்திரள். நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், ஏராளமான கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேர் இந்த யோசபாத்துக்கு எதிராக வந்தது. என்ன செய்யணும்னு தெரியலை, தேவ சமூகத்தில் கதறுகிறான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நமக்கு எல்லாரும் செய்து விடுவார் என்ற ஒரு அசைக்க முடிய நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சு. அவன் செய்த ஒரு காரியம், யுத்தத்திற்கு போகும் பொழுது யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்தி மகத்துவமுள்ள தெய்வத்தை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று மொழி சொல்லி ஆண்டவரை போற்றி பாடி மகிமைப்படுத்தும்படியாக பாடகர் குழுவை நிறுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. விளைவை பாருங்க, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருவின் சகல கிரியைகளும் அழிக்கப்படும். அப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது பெற்றுக்கொள்ள ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சத்ருவின் மீது பெரிய ஒரு வெற்றி. போராட்டம் 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 என்று சொல்லி பல பேருக்கு நம்ம கடிதம் எழுதுகிறோம், நம்ம ஜெப குறிப்பு நம்ம சொல்கிறோம், ஃபோனில் ஜெபிக்க சொல்கிறோம். அது தவறு நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. உங்கள் வசனத்தை பாருங்கள், அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், அவரை போல ஒரு மகத்துவம் உள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் யாரும் கிடையாது. அவரை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்தார்களோ அவர்களுக்குள்ளாவே பிரச்சனை வந்து ஒருவரை ஒருவர் என்ன செய்தாங்கன்னா சண்டையிட்டு கொண்டு எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா மாண்டு போடார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசித்து பாருங்க, 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பாளையத்தில் போய் 3 நாளாய் அந்த பொருட்களெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்தார்களாம். 3 நாள்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த பாளையத்தில் இவங்க அந்த பொருட்களை கொண்டு வந்திருப்பாங்க. வெள்ளியையும் பொன்னையும் ஏராளமாக கொள்ளையடித்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்க போனவங்க எத்தனை பேர், நம்ம யூதா ஜனங்கள் நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லையா, யுத்தத்தில் வீரர்கள் நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்போ எதிரிகள்லாம் மாண்டு போனாங்க. போய் கொள்ளையடித்து கொண்டு வரும்பொழுது சும்மா மெதுவாக போயிட்டு வருவாங்க, தனக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி ரொம்ப தீவிரமாக தான் நினச்சிருப்பாங்கன்னா வேலை போய் செய்திருப்பாங்க. வேகமாக போ அள்ளியிருப்பாங்க, மூடையாக அள்ளியிருப்பாங்க. அது 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாளை அள்ளினார்கள் சொன்ன எவ்வளோ பெரிய செல்வம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சத்துருடைய கோட்டைகளை, சத்துருடைய வல்லமைகளை ஆண்டு தடுத்து போடுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் காலங்களை ஊதி கர்த்தரை ஆர்ப்பரிக்கின்றார்கள். எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள தடையாக இருப்பது எரிகோ கோட்டை. எப்படி உள்ள போக முடியும்? முடியாத ஒரு காரியம். இவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆரவரிக்கின்றார்கள். கர்த்தரோட யுத்தம் பண்ணுகிறார். கோட்டை தகர்க்கப்படுகிறது. உள்ளே செல்கின்றார்கள். தடைகளை தாண்டி செல்கிறார்கள். துதிக்கும் பொழுது எதிராக இவர்கள் தடைகள் மாறுகிறது. உள்ள போகிறாங்க. வெள்ளியையும் பொன்னையும் ஏராளமாக சேர்த்தார்கள் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கழிவுற பண்ணுகிறாருங்க. மகிழ்ச்சி அடைய செய்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆராதனை அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு தடைகளை நம்ம தாண்டி செல்ல வேண்டுமா? அவனுடைய சமூகத்தில் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். மகத்துவமுள்ள தெய்வத்தை உயர்த்துங்கள். ஆண்டவரே, உம்மை போல் ஒரு வல்லமையுடைய தேவன் கிடையாது. மகத்துவம் உள்ளவருக்கு யாரும் கிடையாது. இங்கு மிரியாமும் மற்றவர்களும் இந்த எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வரும்பொழுது செங்கடலை தாண்டி வந்தவுடன் அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரான ஒருவருமே கிடையாது. அவ்வளவு பெரிய வல்லமையுடையவர். ஆண்டவரை பாடி மகிழ்ப்படுத்துகிறார். நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான கர்த்தர் கிடையாது. அண்ட சராசரில் ஒரே சொல் உருவாக்கின வல்லமையுடைய தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக பாக்கியத்தை பெற்றவர்கள், அவருடைய செல்ல பிள்ளைகள். நாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! அவருடைய இரத்தத்தினால நாம் சொந்தமாக்கப்பட்டவர்கள், விலைக்கரையமாக கொல்லப்பட்டவர்கள். அப்படி நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அப்பா பிதாவே என்று சொல்லப்படும் ஒரு பெரிய ஒரு புத்திர சிவகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இது யுத்தம் உங்களுடைய அல்ல, என்னுடையது, தேவனுடையது. இந்த வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் மேற்கொள்ள முடியலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? அதனுடைய சமூகத்தில் வாங்க. ஒரு வாழ்க்கையை தடைகளை மாற்றி ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னதமான நன்மைகளை கொடுப்பார். சந்தேகமே கிடையாது. தேவன் செய்த நன்மைகளை எண்ணி மறவாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கை தடைகளை அகற்றுவார். மேன்மையான ஆசீர்வாதம் தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவரும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 219, கிறிஸ்தவ கீர்த்தனை 288 பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, நின் திருவிலம் அளவர இனிதினிதை. கீதம் 219, கிறிஸ்தவ கீர்த்தனை 288 பாடுவோம். Night,
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நாங்களுமே ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆராதிக்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நம்முடைய வேத வசனங்கள் மூலம் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை ஆராதிக்க முடிய வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் சொல்லி சில நேரத்தையெல்லாம் ஆண்டவரே தியாகம் பண்ணி இப்படி வந்திருக்கிற போது பிள்ளைகளுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம் ஐயா. வாழ்க்கையில் எத்தனையோ வகையான தடைகள். ஆண்டவர் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆண்டவர் இரும்பு சங்கிலினால் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்த சிந்த அவர்கள் சிறைச்சாலையில் ஆண்டவரே காவல் வைக்கப்பட்டார்கள் ஐயா. அந்த நேரத்திலும் அவர்கள் பாடி துதித்த பொழுது அந்த சங்கிலிகளெல்லாம் உடைத்து போட்ட தேவன் ஐயா, சிறைச்சாலை அசிபாரங்கள் அசையும்படியாக வந்து இறங்கின வல்லமையுடைய தேவன் ஐயா, இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற போது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சங்கிலிகளினால் கட்டப்பட்டது ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட பவுலும் சீலாவும் தகப்பரே ரோம அரசாங்கத்தின் மூலமாக விடுதலை செய்ய முடியாதபடிக்கு சிறைச்சாலை அடைக்கப்பட்ட பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வந்திருந்த அவள் விடுதலையாக்க அதே ஆண்டவர் இன்றைக்கும் இது பிள்ளைகள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழல் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை போல கட்டந்து வருவதா. எல்லா இரும்பு சங்கிலிகளும் எல்லா விதமான சத்ருவின் போராட்டங்களும் சத்ருவின் எல்லா கிரியைகளும் சங்கிலிகளும் இப்பொழுது நசரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாக்கப்படுவதாக. சிறைச்சாலை அசிபாரங்கள் அசைத்த அதே ஆண்டவர் சுவாமி உமது பிள்ளைகளை எவைகளெல்லாம் கட்டப்பட்டு அவையெல்லாம் இப்ப அசைக்கப்பட்டு நிர்மலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் அகன்று போகட்டும் ஐயா. என் குடும்பத்துல நிம்மதி கிடையாது, என் குடும்பத்துல பிரிவினைகள், சமாதானம் கிடையாது, கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, என் தொழில்கள் ஆசீர்வாதம் கிடையாது, நான் எதை செய்தால் நஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட புலம்பலோடு கூட இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற போது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் ஐயா. மகத்துவமுள்ள தெய்வத்தை துதிக்க யோசபாத் பாடகரை நிறுத்தினான் ஐயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லி உம்மை துதித்து உம்மை போற்றின பொழுது ஆண்டவரே அம்மோனியரையும் மோவாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் சங்காரம் பண்ணின அதே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்க எந்த ஒரு போராட்டமாய் இருந்தாலும் இப்பொழுது உண்மையாய்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த வல்லமை கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையுடைய ஆண்டவர். உங்களுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, குன்றி போகவில்லை, மாறி போகவில்லை அப்பா. இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவரை இருக்கிறபடி நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிள்ளையுடைய கண்ணீரை கற்று துடைப்பீராக. குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கின்ற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. கசப்பான வேர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. பல வகையான குழப்பங்கள் நிமித்தமாக ஆண்டவரே உமக்கு என் மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, மகனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது சொல்லி புலம்பலோடு கூட புலம்பிக் கொடுக்க பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் ஐயா. இப்படி வாழ்க்கையில நன்மைகளை ஆண்டவர் கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தாவீது உம்மை ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு ஆராதனை வீரன் ஐயா. அப்படி வாழ்க்கையில் அப்பா அவனை குறித்து இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் சுவாமி, நித்தியமான கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நிலையான வீட்டை தருவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு விளக்கை கட்டளையிடுவேன் சொல்லி அப்பா அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உண்மை ஆசீர்வதி. உண்மை ஆராதிக்கிறது பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நிலையான ஒரு கிருபையையும் நிலையான ஒரு வீட்டையும் சந்ததியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரை களிப்பாக, ஆண்டவர் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். படுக்கையில் வேதனையோடு கூட வியாதிகளோடு கூட ஆண்டவர் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவர் பயப்படுகிறபடி எதுவும் நடக்கக்கூடாதப்பா. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களை கட்டடைவீராக. என்னென்ன வியாதி நிமித்தமும் பலவீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக சுவாமி, கடந்து வருவதாக. உச்சந்தலை மீது உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வந்தவர்களை பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய உறுப்புகளை கர்த்தர் ஆண்டவரை உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட பாகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை புதிதாக உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்டங்களுக்குள்ளாக, திசுகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் கைட்டு செய்த எல்லா பிரயாசங்களும் உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிட்டு வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு யாக்கோபின் சுதந்திரத்தினுடைய போஷித்து பூமியின் உயர்ந்த இடங்களும் ஏறி வர பண்ணுகிற உன் தேவனை கர்த்தன்னு சொன்னீரப்பா. அந்த வல்லமையுடைய தேவன் வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதங்களை செய்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு வயதாகி கொண்டே போகிறது, என்னை ஏற்ற துணை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை புலம்பலோடு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியை ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை செல்வத்திற்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. சோர்ந்து போன இருதயத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகளை நினைத்தருளும் சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பலன், அதை நீங்கள் கொடுத்து அவளை ஆசீர்வதி சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை கருமையான சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறையா. கற்பத்தின் கடி பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். வயதான நிலைமை கருமையான பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறையா. ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலை, யாருமே அவளுக்கு உதவி செய்ய முடியாத சூழலை, ஆண்டவரே வயது முதிர்ந்த இல்லத்தில், ஆண்டவர் முதியோர் இல்லத்தில் தங்கி இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்காக முடிய சம்பத்தில் வருகிறோம் ஐயா. அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகள், விருப்பங்கள், இயக்கங்கள்லாம் அறிந்திருக்கிறேங்க. எல்லாவற்றையும் கற்று நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கூப்பிடு சத்தத்தையும் கேட்டு கர்த்தருமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நெடுங்காலமாக ஆண்டவரே இந்த நன்மைகள் வரவில்லையே, இந்த ஆசி வரவில்லைன்னு சொல்லி ஏக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல உமது பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமோ, நன்மை வர வேண்டுமோ, அது எல்லாரும் கர்த்தர் அருள் செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த நாசிரத்தை சார்ந்த இந்த அருமையான அயோதிபன் நம்மளுக்கு அருமையான தாயாருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான அம்மாவை இம்மட்டும் நீங்கள் நடத்தி கொண்டு தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. தொடர்ந்து அம்மாவை தாங்கி ஆதரித்து வழியெடுத்து ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயசை அம்மாவுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளை சிறுவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பேன் என்று சொன்னீங்களே ஐயா. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. அவள் கொடுத்த அருமையான பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உன் பிள்ளைகளும் பந்திவீச்சுகளும் ஒரே மாதிரி கண்ணுகளை போல் இருப்பார்கள் சொன்னிய அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அம்மாவுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பல வகையில் உதவி செய்ய எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். இதை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.
ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனு குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வரனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாக அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் வர தந்தல் நேரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தமில்லாமல் தமது நிலைமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும் பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஆறுதலை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே,
நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. மறுமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கிழிவிலும் துணிக்கைகளையும் பொறுக்கிகளை நாங்கள் பாத்திரங்களர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற ரட்சகனை மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலைமதியார சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் மாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் ஒரு சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரமது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவுமாய் எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீச்சிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். உந்தன் சொந்தமாக்கினீர் அடியேனை நோக்குவீர். கீதம் 614 பாமாலை 299 பாடுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் மத்தியிலே எழுந்தருளி அருமையான உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு குறைவு கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் பிரசன்னம் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் ஒரு பிள்ளைகளோடு கூட எப்போ நிலத்திற்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.